இயேசு நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஆவியின் கனியில் அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா சாந்தம், ஜென்டில்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாந்தம்னா என்னது? நம்ம தாழ்மையாக இருக்கிறது, ஒரு மீக்னஸ், ஓகேவா, ஒரு பணிவுன்றது தான். நம்ம எல்லாரும் நினைப்போம் சாந்தமாக இருக்கிறவங்க தான் கோழை அப்படின்னு நம்ம நினைப்போல. நம்ம சொல்வேல, நான் என்னதான் சாந்தமாக இருந்தாலும் நான் கோழை இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் சாந்தமாகவே இருப்பாங்க. அவங்க வந்து பட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க. சந்தோஷம் கூட டக்குன்னுலாம் அவங்க சந்தோஷம் இது பண்ணிட மாட்டாங்க. தில் பி பேலன்ஸ்ட். ஓகே, நம்மளும் சாந்தமாக இருக்கணும். நம்ம சூழ்நிலைகள் நம்மளோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம விட்டுடக்கூடாது. தாழ்மையாக இருக்கிறதுனால நம்ம கோழைகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த சாந்த குணமாக இருக்கிறவங்க தான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மைண்டுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நம்ம தேவன்கிட்ட கேட்போம், ஏசப்பா நான் சாந்தமாக இருக்கணும், ஏசப்பா